செய்திகள். புதுவையில் பிறந்து வாழ்ந்து வரும் ஆண்களைப் போல பெண்களையும் பெற்றோராக கருதி குழந்தைகளுக்கு தாய் வழியில் ஆதிதிராவிடர் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என சென்னை ஐகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. இதனை அமல்படுத்த கோரி சட்டசபை நோக்கி ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி மீனவர்களுக்கும் மீன்பிடி வலையை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வழங்கினார். பாதுகாப்பு கேட்டு புதுச்சேரி காராமணிக்குப்பம் அருள்மிகு பாலமுருகன் ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்கள் பக்தர்களை சுவாமி தரிசனம் செய்ய உள்ளே அனுமதிக்காமல் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் முகப்புரை உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி அம்பேத்கர் சிலை அருகே நடைபெற்றது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் சார்பில் சிவசிந்தனை நடைபயணம் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாட்டு சாணத்தை மாலையாக அணிந்தும் பல்லக்கில் ஏற்றி பேரணி. புதுச்சேரி பாரம்பரிய கரலாக்கட்டை உடற்பயிற்சியை வலியுறுத்தி 24 மணி நேரத்தில் 12,128 சுற்று புதுச்சேரி வாலிபர் சாதனை. புதுவையில் பிறந்து வாழ்ந்து வரும் ஆண்களைப் போல பெண்களையும் பெற்றோராக கருதி குழந்தைகளுக்கு தாய் வழியில் ஆதிதிராவிடர் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என சென்னை ஐகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. இதனை அமல்படுத்த கோரி சட்டசபை நோக்கி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த தீர்ப்பை எதிர்த்து புதுவை அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது. இந்த மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஹைகோர்ட் தீர்ப்பை உறுதி செய்து அரசின் மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்தது. ஆனால் புதுவை அரசு ஹைகோர்ட் தீர்ப்பை அமல்படுத்தாமல் காலம் தாழ்த்தி வருகிறது. இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி பாலின பாகுபாடு காட்டாமல் தாய் வழியில் ஆதிதிராவிடர் ஜாதி சான்றிதழ் வழங்க அரசாணை வெளியிட வேண்டும். பட்டியலின மக்கள் அல்லாத ஜாதியினருக்கு 2001ஆம் ஆண்டை வரையறாக வைத்து ஜாதி சான்றிதழ் வழங்குவது போல குடிபெயர்ந்த பட்டியலின மக்களுக்கும் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி புதுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுதேசி மில் அருகிலிருந்து சட்டசபை நோக்கி ஊர்வலம் நடந்தது. ஊர்வலத்துக்கு கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமை வகித்தார். அமுதவன் முன்னிலை வகித்தார். நிர்வாகிகள், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். ஊர்வலம் நேருவீதி மிஷின் வீதி வழியாக சட்டசபை நோக்கி வந்தது. ஆம்பூர் சாலையில் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அங்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது சிலர் முண்டியடித்து போர்க்காரை நோக்கி சென்றனர். அவர்களை கட்சி நிர்வாகிகள் இது கோரிக்கை ஆர்ப்பாட்டம், போலீசாருக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என கேட்டுக்கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி மீனவர்களுக்கும் மீன்பிடி வலையை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வழங்கினார். முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த நிதியில் இருந்து தொகுதி முழுவதும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று அவரது அலுவலகத்தில் முத்தியால்பேட்டை தொகுதி சோழிநகர் தெற்கு பகுதியைச் சேர்ந்த 32 மீனவர்களுக்கு மீன்பிடி வலையினை முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் இலவசமாக வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோழிநகர் தெற்கு பகுதி மீனவர்களுக்கு மீன்பிடி வலைகளை சொந்த செலவில் இலவசமாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த திமுக சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், மாநில மீனவரணி துணை செயலர் தங்கராசு, முன்னாள் தொகுதி மீனவரணி துணை செயலர் பூபதி சந்துரு, தேசப்பன் உதயகுமார், விநாயகமூர்த்தி மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். பாதுகாப்பு கேட்டு புதுச்சேரி காராமணிக்குப்பம் அருள்மிகு பாலமுருகன் ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்கள் பக்தர்களை சுவாமி தரிசனம் செய்ய உள்ளே அனுமதிக்காமல் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காராமணிக்குப்பம் அருள்மிகு பாலமுருகன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆலய நிர்வாகியாக தணிகாசலம் என்பவர் பொறுப்பு வகித்து வருகிறார். இவர் ஆலய நிர்வாகியாக இருப்பதற்கு இந்த ஆலயத்தின் முன்னாள் அறங்காவலர் குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கோவிலின் வளர்ச்சி குறித்த ஆலோசனை கூட்டம் ஆலய நிர்வாகி தணிகாசலம் தலைமையில் நேற்று நடைபெற்றது. அப்பொழுது கூட்டத்தில் உள்ளே நுழைந்த முன்னாள் அறங்காவலர் நிர்வாகிகள் ஆலய நிர்வாக தணிகாச்சலத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் கூட்டத்தை பாதையில் முடித்துக்கொண்ட ஆலய நிர்வாகி தணிகாச்சலம் கோயிலை இழுத்து மூடி சாவியுடன் வீட்டுக்கு புறப்பட்டு விட்டார். இந்த நிலையில் இன்று காலையில் கோவிலுக்கு வந்த அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்கள் அருள்மிகு பாலமுருகன் சுவாமிக்கு நெய்வேத்தியம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்து முடித்தவுடன் ஆலயத்தின் நுழைவாளில் அமர்ந்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பக்தர்களை கோவில் உள்ளே அனுமதிக்காமல் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அர்ச்சகர்கள் போராட்டத்தால் காலையில் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் திரும்பி சென்றனர். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த முதலியார்பேட்டை போலீசார் ஆலய நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்ட அர்ச்சகர்கள் மீண்டும் வழக்கமான பணியை தொடங்கினர். மேலும் இதுகுறித்து இரு தரப்பினரையும் போலீசார் அழைத்து பேசி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் முகப்புரை உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி அம்பேத்கர் சிலை அருகே நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்ட நாளான இன்று தேசத்தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய தேசத்திற்கு 3 ஆண்டு காலமாக தனது கடுமையான உழைப்பின் காரணமாக அனைத்து மக்களுக்காக பாரபட்சமின்றி உருவாக்கப்பட்ட இந்தியாவின் சமூக நீதி, சகோதரத்துவம், சமத்துவத்திற்கான அடிப்படை சட்டமான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த இத்தினத்தை கொண்டாடும் வகையில் நமது தேசிய தலைவர் மீதகு எழுச்சி தமிழ் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை உறுதிமொழியாக ஏற்க வலியுறுத்தி உள்ளார்கள். அதன் அடிப்படையில் இன்று ஞாயிறு மாலை புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரில் அமைந்துள்ள தேசத்தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையில் அரசியலமைப்பு சட்டம் முகப்புரை உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக புரட்சியாளர் அம்பேத்கர் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தேவ பொழிலன் புதுச்சேரி மாநில முதன்மை செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுனி வளவன், தொண்டரணி முதன்மை செயலாளர் அமுதவன், அமைப்பு செயலாளர் பாத தமிழ்மாறன், பொருளாளர் செல்வநந்தன், தலைமை நிலைய செயலாளர் பெரு அருத்தமிழன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் ஆதவன், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் எழில்மாறன், தலைமை அலுவலக செயலாளர் மற்றும் துணைநிலை அமைப்புகளின் மாநில செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் சார்பில் சிவசிந்தனை நடைபயணம் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாட்டு சாணத்தை மாலையாக அணிந்தும் பல்லக்கில் ஏற்றி பேரணி. உலகிலேயே தொன்மை வாய்ந்த அறிவியலும் வானியலும் உயிரியலும் மேலோங்கிய ஆன்மீகமும் நிறைந்த நம் தாய் திரு நாட்டில் தோன்றிய சமயத்தின் மேன்மைகளையும் பழம்பெருமைகளையும் உயர்வையும் மக்கள் உணரச் செய்யவும் எதிர்வரும் இளைய சமுதாயத்திற்கு கொண்டு செல்லவும் வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு சிவனடியார்களுக்கு உள்ளது என்று வலியுறுத்தி பின்வரும் சந்ததியினர் சமுதாயத்தை வலிமையாக பற்றி வளர்க்கும் வகையில் பல்வேறு வகை சிவத்தொண்டுகள் செய்து வரும் சிவனடியார்கள், சிவத்தொண்டு அமைப்புகள், மெய்யன்பர்கள், பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் என்ற மாபெரும் சிவத்தொண்டு அமைப்பை 2021ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் சமயத்தில் உள்ள கலை, நாட்டியம், தெய்வத்தமிழ் வழிபாட்டு முறைகளான திருமுறை ஓதுதல், இசை வழிபாடு, தொன்மையான ஆலய சிறப்புகள், புராணங்கள் ஆகியவைகளை ஊக்குவித்தல் பயிற்சிகள் வழங்கியும் சொற்பொழிவுகள் மூலம் நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சிவ சிந்தனையோடு சிவனோடு ஒரு நாள் என புதுச்சேரி அருள்மிகு வேத புரீஸ்வரர் சிவாலயத்தில் இருந்து வில்லியனூர் அருள்மிகு திருக்காமேஸ்வரர் ஆலயம் வரை நடைப்பயணமாக கடந்த 3 ஆண்டும் சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்று பாத யாத்திரை நடைபெற்றது. அதே போலவே இவ்வாண்டும் சிவசிந்தனை நடைபயணம் காந்தி வீதி அருள்மிகு வேத புரீஸ்வரர் சிவாலயத்தில் இருந்து தொடங்கிய சிவபக்தர்கள் சிவபெருமானுக்கு திருநீராக பயன்படுத்த வேண்டுமென வலியுறுத்தி மாட்டு சாணத்தை மாலையாக அணிந்தும் சாணத்தை பல்லக்கில் ஏற்றி சிவ வாத்தியங்கள் முழங்க ஊர்வலம் நடைபெற்றது. 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரம்மாண்ட பேரணியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிவ சிந்தனை நடைபயணம் நடைபெற்றது. புதுச்சேரி பாரம்பரிய கர்லாக்கட்டை உடற்பயிற்சியை வலியுறுத்தி 24 மணி நேரத்தில் 12,128 சுற்று புதுச்சேரி வாலிபர் சாதனை. புதுச்சேரியை சேர்ந்தவர் ஜார்ஜ் புஷ் வரி ஆலோசகராக உள்ளார். பாரம்பரிய கர்லாக்கட்டை உடற்பயிற்சியை மக்களுக்கு வலியுறுத்தும் வகையில் இவர் 24 மணி நேரம் கர்லாக்கட்டை சுற்றும் சாதனையில் அவர் ஈடுபட்டார். 24 மணி நேரத்தில் 12,128 சுற்று அவர் சுற்றினார். இதனை டேலண்டா வேர்ல்டு ரெக்கார்ட் அமைப்பு அங்கீகரித்துள்ளது. கடந்த 6 ஆண்டுகளாக இந்த பயிற்சியை பெற்று வருவதாகவும் கடந்த 4 ஆண்டுகளாக மற்றவர்களுக்கு பயிற்சி அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். முத்தியால்பேட்டை தொகுதி அறக்கட்டளை சார்பாக ராஜச்சந்திர குடியரசு தின நாளில் கண்ணதாசன் வீதியில் 19வது நவம்பர் பூத் கமிட்டி அமைத்து நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மக்களிடம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியில் அமைந்துள்ள கோவிலுக்கு 2ஆம் தவணையாக கும்பாபிஷேகம் செய்வதற்கு 20,000 ராஜா சந்துரு அறக்கட்டளை மூலமாக வழங்கப்பட்டது. கண்ணதாசன் வீதியில் உள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் மருத்துவ பொருட்கள் ராஜா சந்துரு அறக்கட்டளை மூலமாக வழங்குவதாக இவ்விழாவில் ராஜா சந்துரு மக்களிடம் தெரிவித்தார். முத்தியால்பேட்டை தொகுதியில் வருங்காலம் நல்ல சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என மக்களிடம் கேட்டுக்கொண்டார். இதனை மக்கள் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டு அவர்கள் குறைகளை ராஜா சந்துருவிடம் கூறினார்கள். ராஜா சந்துரு அறக்கட்டளை மூலமாக என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று கூறினார். உங்களுக்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் செய்ய வேண்டும் என்றால் வருங்கால சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எடுக்கும் முடிவுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என மக்களிடம் உரையாடினார். ராஜா சந்துரு நிகழ்ச்சியின் இறுதியில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடு அனைத்தும் ராஜா சந்துரு அறக்கட்டளை மூலமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவின் மூலம் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் இன்று துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனையில் நகர பகுதியில் அமைக்கப்பட்ட புதிய சிமெண்ட் சாலை பணிகள் இன்னும் முழுமை பெறாமல் உள்ளது. பணிகளை உடனடியாக முடித்து அப்பகுதி மக்கள் உதவிடுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆலோசனையின் போது கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் திரு சீனிவாசன் மற்றும் இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். பிரெயின் பாக்ஸ் பள்ளியில் குடியரசு தினத்தை முன்னிட்டு மாபெரும் ஓவிய போட்டி நடைபெற்றது. பிரெயின் பாக்ஸ் லேர்னிங் ஹப்பின் மாபெரும் ஓவிய போட்டி குடியரசு தினத்தை ஒட்டி வெங்கடாநகர் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இது எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் 4 பிரிவுகளாக கலந்து கொண்டனர். இதில் வண்ணம் தீட்டுதல், இயற்கை வளம், விவசாயத்தின் முக்கியத்துவம், இந்திய குடியரசின் சிறப்பு ஆகிய தலைப்புகள் சார்ந்த ஓவியங்கள் வரையப்பட்டது. பிரெயின் பாக்ஸ் லேர்னிங் ஹப்பின் நிறுவனர் பாக்கியலட்சுமி மாணவர்களுக்கு ஞாபக சக்தி, கவனிக்கும் மற்றும் சிந்திக்கும் திறன் அதிகாரி, ரைட் பிரெயின் எஜுகேஷன் அண்ட் மைண்ட் பிரெயின் ஆக்டிவேஷன் வகுப்புகள் பற்றி மாணவர்களின் பெற்றோர்களுக்கு எடுத்துரைத்தார். பிரெயின் பாக்ஸ் பள்ளியில் பயின்று வரும் சுமார் 20 மாணவ மாணவியர் மேடையில் ரைட் பிரெயின் எஜுகேஷன் பற்றி செயல்முறை விளக்கமளித்தனர். இதில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியருக்கும் பங்கேற்பு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. புதுவையில் பிறந்து வாழ்ந்து வரும் ஆண்களைப் போல பெண்களையும் பெற்றோராக கருதி குழந்தைகளுக்கு தாய் வழியில் ஆதிதிராவிடர் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என சென்னை ஐகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. இதனை அமல்படுத்த கோரி சட்டசபை நோக்கி ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி மீனவர்களுக்கு மீன்பிடி வலையை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வழங்கினார். பாதுகாப்பு கேட்டு புதுச்சேரி காராமணிக்குப்பம் அருள்மிகு பாலமுருகன் ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்கள் பக்தர்களை சுவாமி தரிசனம் செய்ய உள்ளே அனுமதிக்காமல் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் முகப்புரை உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி அம்பேத்கர் சிலை அருகே நடைபெற்றது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் சார்பில் சிவசிந்தனை நடைபயணம் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாட்டு சாணத்தை மாலையாக அணிந்தும் பல்லக்கில் ஏற்றி பேரணி. புதுச்சேரி பாரம்பரிய கரலாக்கட்டை உடற்பயிற்சியை வலியுறுத்தி 24 மணி நேரத்தில் 12,128 சுற்று புதுச்சேரி வாலிபர் சாதனை.